பெண்கள் புர்காவை டைட்டாக போடுகிறார்கள், போடலாமா? பெண்கள் பகுதியில தான் கேட்குறாங்க. பெண்கள் புர்காவை டைட்டாக போடுறாங்க. அதான் சில காரியங்களை நாம ஏன் செய்யறோம்னு தெரியலாட்டி இப்படி எல்லாம் தான் செய்யும். எதுக்கு செய்ய ஒரு காரியத்தை செய்யறவன் ஏன் செய்யறன்னு தெரியும். இந்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு சாமியார் ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. பாடம் நடத்தும் போது வீட்டில் ஒரு பூனை ஒன்று வளர்த்தாரு. அந்த பூனை வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. உடனே அவர் என்ன பண்ணாரு, பிடிச்சி கெட்டுறாரு. பிள்ளைகள் மாணவர்கள்ட்ட பிடிச்சி கெட்டி போட்டாங்க. அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கெட்டி போட்டுருவாங்க, கிளாஸ் முடிஞ்ச உடனே அவுத்து விட்டுருவாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு நாள் வாத்தியார் செத்துட்டார். வாத்தியார் செத்த உடனே அவருடைய ஸ்டூடெண்ட் அடுத்த ஆளு அந்த பொறுப்புல வந்து உட்காந்து பாடத்தை தொடர்றாரு. பாடத்தை தொடர்னா இப்போ அந்த பூனையை காணும், எங்கிட்டோ போயிட்டு. இப்போ அவர் படித்த காலத்தில் வாத்தியார் என்ன பண்ணுவாரு, காலை 9 மணிக்கு கிளாஸுக்கு வந்து உட்காந்தோடனே பூனையை பிடிச்சி கெட்டுப்பாரு. பூனையை கட்டிடுவாங்களா? பூனையை காணுமே, ஒரு பூனையை பிடிச்சிட்டு வா, மார்க்கெட்டில் போய் பூனை வாங்கிட்டு வந்து கெட்டு அங்கிட்டு கெட்டி போட்டு இப்போ நடத்துவோம் பாடத்தை. என்னமோ பூனைக்கு பாடம் நடத்துகிற மாதிரி. அதுக்கப்புறம் பாடம் முடிஞ்சிருச்சு, 2 மணி ஆயிடுச்சு, அவுத்து பிடிப்போம் அப்படின்னாலாம். அதுக்கப்புறம் அவர் செத்தாரு. அடுத்த தலைமுறை வந்தோடனே அவன் அதே மாதிரி நம்ம வாத்தியாரும் பூனையை கட்டி போட்டு தான் பாடம் நடத்துவார். ஒரு பூனையை பிடிச்சிட்டு வா, பூனையை பிடிச்சிட்டு வந்தா மாணவர்கள் 2 குரூப் ஆகிட்டான். நம்ம வாத்தியார் கருப்பு பூனையை தான் கட்டுவார். நீ என்ன வெள்ளை பூனை கட்டுற, அதனால எந்த பூனை செட் ஆகாது, நீ கருப்பு பூனையை பிடிச்சிட்டு வா. 2 குரூப் ஆகிட்டான். எந்த பூனையும் கட்டலாம், பூனை கட்டப்பட வேண்டும். கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் ஒரு குரூப். இல்ல அவர் கட்டியது கருப்பு பூனை, நாமும் கருப்பை தான் செய்ய வேண்டும், அதனால அப்படின்னு. இப்ப எதுக்கு கட்டினாருன்னு தெரியாதனால எத்தனை குரூப் இப்படியே குரூப் பிரிஞ்சுக்கிட்டே போகும். அது மாதிரி தான் இதுவும். புர்கா போடுகிறவர்கள் டைட்டாக போடலாமா அப்படின்னா, புர்கா எதுக்கு போட்டிய முதல்ல? அதுக்கு பேசாம நீங்க வீட்டில் போட்டு ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட வேண்டியதானே. ட்ரெஸ் போட்டு வர்றதுக்கு வேண்டிய புர்காங்கிற அந்த ஆடைக்கு நோக்கம் என்ன? அந்த ஆடை உங்களுடைய உடல் கவர்ச்சிகளை அந்நிய ஆண்களுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. அதான அந்த ஆடைக்கான நோக்கம். அந்த ஆடை எதுக்கு போட்டோம்னு கேட்டா, உங்களுடைய உடலை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது, உங்க உடலுடைய சைஸையும் அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது. உடல் என்னங்கிறது பார்க்கக்கூடாது, உடலுடைய அளவு என்ன, ரெண்டுமே உடம்பு பார்க்கறதான். அளவு தெரிஞ்சாலும் உடம்பு பார்க்கறதா தான் அர்த்தம், உடம்பே தெரிஞ்சாலும் உடம்பு பார்க்கறதா தான் அர்த்தம். இந்த ரெண்டும் தெரியாத வகையில மறைக்கிறது தான் அந்த ஆடையுடைய நோக்கம். நீங்க டைட்டா போட்டுட்டீங்கன்னா இங்க இருந்து அளவு சொல்லிடுவான், 39 42 போல இருக்கு. இதை விட வேற கவர்ச்சி என்ன வேண்டி இருக்கு? என்ன நோக்கத்துக்காக அந்த ஆடை அணிய சொன்னாங்களோ அதே நோக்கத்தை தலையில தூக்கி போடுதுன்னா அதுக்கு அந்த ஆடையை நீங்க போடாம இதுக்கு சேலை கட்டிட்டே வந்துடலாமே, இதுக்கு நீங்க சுடிதார் போட்டே வந்துடலாமே. அதனால புர்காவுடைய நோக்கத்தை சிதைக்கிற வகையில இந்த செயல்கள் இருக்கிறது. இன்னைக்கு அதுலயும் மாடலா எடுக்கிறாங்க. மாடல்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எல்லா மாடல்களும் புர்காவில் இந்த இடுப்புல ஒரு கயிறு கொடுக்கும் பார்த்தீங்களா, அது இருக்கு, ஒரு இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அவன் வியாபாரத்துக்கு செய்யறான். சில பேர் இப்படி கட்டுவாங்க, சில பேர் அப்படி கட்டுவாங்க. யாருக்கு எப்படி கட்டணுமோ கெட்டிக்க அப்படின்றதுக்காக வேண்டி அங்கிட்ட ஒரு கயிறை கொடுத்துடலாம். கயிறை தூக்கி இருக்கிற உடனே இயல்பாக அந்த உடல் கவர்ச்சி கூடிடுது. 2 பக்கத்துலையும் பிரிச்சு காட்டிடுது. மேல் பகுதியை கீழ்பகுதியை 2ஆ பிரிச்சிருது. எதை கவர்ச்சியை கூட்டணுமோ அந்த கவர்ச்சியை கூட்டி விட்டுருது. அதனால புர்கா அணியக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அதை புர்கா கருப்பு கலர்ல போட்டுட்டா புர்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, கருப்பு கலர்ல போட்டா புர்கா, அல்லது மேல இருந்து கீழே வரைக்கும் போட்டா புர்கா அப்படின்னு நைட்டுக்கு அதான பேரு. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தானே, துணி மட்டும்தான் குவாலிட்டி டிஃப்ரெண்ட். இந்த துணி ஒரு ரொம்ப கம்மியா 200 300 கிடைக்குது, அந்த துணி 800 900 1000 கிடைக்குது, அவ்வளவுதானே வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமே இல்லையே. புர்காவுடைய நோக்கம் அது அல்ல. நோக்கம் உடலை முழுமையாக மறைப்பது என்கிற காரணத்தினால டைட்டா போடுறதையெல்லாம் பெண்கள் தவிர்க்கணும். அது உங்களை பாவத்துல குற்றத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுருங்கிறத புரிந்து கொள்ளணும்.